பொறுத்த வரைக்கும் பள்ளிக்கூட காலங்கள் வந்து எங்களால் மறக்க இயலாது. நண்பர்களாக இருக்கலாம் நிகழ்ச்சி என்னென்னா நல்ல விஷயங்கள் கொஞ்சம் காலம் எடுக்கணும்னு சொல்லுவேன். குட் திங்ஸ் டேக் டைம். இங்கே வந்து எத்தனை போகும் ஐயா செய்கிறது? ஒரு போகம் தான். ஒரு போகம். 3-4 கோபுரங்களோட இந்த கோயில் அழகாக வந்து வயல்களுக்கு நடுவில் அமைஞ்சிருக்கு. 2 நாள் முன்ன வந்தா ஓரளவு பரவாயில்ல. இப்போ உழவுக்கு வாழ்க்கை என்று வரைக்கிறப்ப அந்த காசுன்றது ஒரு அவசியம் அத்தியாவசியமாக வந்துடும். பட்டு மத்திய கல்லூரி இது வந்து பட்டுக்கோட்டை. இது வந்து மாவடி முருகன் கோயில். அந்த வயலில் பார்த்தீங்கன்னா அதுதான் உப்பு வயல் குளம். இது வந்து ஜெஃப்னா காலேஜ். கமரவளே நாங்கள் இப்போ இங்கே வந்திருக்கோம் வித்யானந்தன். நாங்கள் வந்து இப்போ வட்டுக்கோட்டையில் உப்பு வயல் குளத்தை பார்த்து நிற்கிறோம். சரி, இப்போ இன்றைக்கு என்ன வீடியோ பார்ப்போம்னா இன்றைக்கும் சும்மா ஒரு உலாத்தல் வீடியோ ஒன்று தான். அது வந்து இன்றைக்கு நாங்கள் உங்களுக்கு எங்களோட பக்கத்து ஊரான வட்டுக்கோட்டை சும்மா இருக்கா சுற்றி காட்ட போகிறோம். கடைசி வீடியோவில் நீங்கள் நல்ல எங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கிறீங்க. அப்போ எங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கான இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஸோ நாங்கள் இன்றைக்கு உங்களுக்கு வட்டுக்கோட்டை சுற்றி காட்ட போகிறோம். அந்த வகையில் நாங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போவோம். அதே நேரம் சேனலுக்கு புதுசாக வந்திருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவு தாங்கோ. மறக்காம அந்த பெல்லை மாற்றி விட்ருங்க. அங்கோ இங்கே நிற்கிறமண்டு. இதுதான் உப்பு வயல் குளம். அதோட இந்த குளத்தின் ட்ரோன் வியூ ஒன்று எடுத்திருக்கேன். அதாவது கடைசி அந்த வீடியோ இண்டில் போடுவேன், மறக்காமல் பாருங்க. எங்களோட பயணத்தை வளமை மாதிரி எங்களோட சைக்கிளில் தொடங்குவோம். வாங்க விളിக்கிடுவோம். இது வந்து யாழ்ப்பாணம் காரநகர் வீதி இந்த ஒரு பகுதி தான். இது வந்து வட்டுக்கோட்டையில் இருந்து எங்களுக்கு யாழ்ப்பாணம் போகிற வீதி. இதை வந்து 784 ரூட்டுன்னு சொல்லுவினோம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த வீதி வந்து இப்போ தான் கொஞ்சம் காலத்துக்கு மேலே செப்பனிடப்பட்டு, அதுக்கு மேலே வந்து செப்பனிடப்படையில் இப்போ காப்பி போட்டுக்கணும். பார்த்தீங்கன்னா 2 பக்கமும் வயல் நிலங்கள் அடிப்படையாக கொண்ட நிலங்கள் இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும். அங்கே வந்து ஒரு அண்ணா வந்து மருந்தடிச்சு கொள்ளிக்கிறார். இப்போ நாங்கள் வந்து நிற்கிற இடம் வந்து எக்ஸாக்டாக எங்களோட ஜெஃப்னா டெக்னிக்கல் காலேஜ்னு சொல்கிறதுக்கு முன்னுக்கு நிற்கிறோம். இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஜெஃப்னா காலேஜில் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, அதாவது வட்டுக்கோட்டை டெக்குன்னு சொல்லினோம். பார்த்தீங்கன்னா 2 மரங்களையும் அழகான மரங்கள் நடப்பட்டு அழகான ஒரு பிரதேசமாக இருக்குது. இது வந்து இப்போ இந்த காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி வந்து இந்த காலத்தில் இப்போ இயங்குறது இல்லை. ஆனால் நிறைய பேர் இங்கே முந்தி படிச்சிருக்கணும். சில வேளை சொல்லப்போனால் அந்த ஓஏஎல் செமினார்கள் கூடி இங்கே நடக்கும். இது வந்து ஜெஃப்னா காலேஜுக்கு சொந்தமான ஒரு பில்டிங். யாரும் இதில் வந்தால் வீட்டு கேட்கலாம் இதுகளை பற்றி கொஞ்சம். பார்த்தீங்கன்னா இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி இதில் பில்டிங் பார்த்தீங்கன்னா போர்ட் போட்டிருக்கு. என்னென்னா சொல்லி நம்ம இதில் ஸ்டாஃப் வரைக்கணுமா, பட் பிள்ளைகள் இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை வேறு. நாங்கள் இதை பற்றி அப்படியே கேட்போம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். உங்களோட பேர் ஐயா? என் பேர் பாலசிங்கம். நீங்கள் வட்டுக்கோட்டையை பிறப்பிடமாக கொண்டு தான் எவ்வளோ கிழமை இருக்கிறீங்க இங்கே? நான் இப்போ இங்கேயே பிறந்து வளர்ந்தாள். நீங்கள் எங்கே ஐயா படித்த? நீங்கள்? நான் சின்ன பாத்தியார் பள்ளிக்கூடம் இல்லையே இந்த அரசடியில். அரசு வட்டுக்கோட்டை தானே உங்க? ரைட். இப்போ ஐயா என்ன மாதிரி இப்போ வயல்கள்லாம் செய்யணும், என்ன மாதிரி போகுது வயல்கள் என்ன மாதிரி இப்போ தானே ஒரு மாதிரி அங்கே இங்கேண்டு வருது. நீ மழை வந்ததே அப்புறம் தான் பெரும்பாலும் எங்களோட பக்கம் எல்லாம் நீங்களே தரோம். நாங்களும் பக்கத்தில் எல்லாம் பண்டு நெல் தான். என்ன சரியானது தெரியாது, வந்து முடிய போது தெரியாது. மழையும் காணல. மழையை நம்பி தான் இந்த பயிற்சி. கார்த்திகை மாதம் இப்போ ஒடுங்கி கிடக்கிற கால நேரத்தில் இப்படி நெற்பயில இருக்குது. அப்போ பாருங்க கலியுகமான காலமாக போச்சு. இங்கே வந்து எத்தனை போகும் ஐயா செய்கிறது? ஒரு போகம் தான். ஒரு போகம், பெரும்போகம் மட்டும். அதுக்கு வந்து மழை வந்துன்னா சில வேலை பிழைச்சி போடுமா? மழையில அது உண்டாகுது. அங்கே வந்த பக்கம் தான் 2 போகம் செய்கிறது. திருவோம் என்ன மாதிரி உங்களுக்கு லாபங்கள் வருமோ இதால்? இப்போத கூலியும் இதையும் மட்டும் தான். மட்டும் 2 நாள் முன்ன வந்தால் ஓரளவு பரவாயில்ல. இப்போ உழவுக்கு அந்த காசு, குப்பை ஏற்ற உழவு, புல்லு போடுங்க பசலை அப்படி இப்படி அதை பார்க்க நெல் வேண்டலாம்னு சொல்லி நினைக்கிறது. ஏன் அரிசி வாங்கி போடுவோம். எங்கட காணி நெல் எங்கட வீட்டுக்கு கிடந்தால் கொஞ்சம் எடுத்து குத்தி கஞ்சி ஆக்கி வெங்காயம் பட்டி சம்பல் போட்டு சாப்பிடலாம்னு சொல்லி தான் அந்த நேரம் விடலாம்னு சொல்லிக்குள்ள அப்படி அந்த ஆதி வர மாட்டோம் தெரியும். அப்போ அதுக்காக
செய்கிறோம். இந்த முறை எனக்கெல்லாம் சரியான பண்டு நெல் தான் முச்சு போய் கிடாது. 12 பண்டு நெல் அந்த வெள்ளியாக பூக்கும் வயல்வெளியில் அந்த நெல். வேறு என்ன இங்கே விசேஷமாக இருக்குது இந்த ஊரில்? இல்லை நீங்கள் உயிராக இருக்குதாண்டா எல்லாம் தெரியத்தானோ. நாங்களும் வந்து சின்ன கல்யாணம் இப்போ உங்களோட காலத்தில் இருந்ததுக்கும் இப்போ எங்களோட காலங்களில் இருக்கிற நிறைய வித்தியாசம் இருக்குது தானே. நீங்கள் நிறைய முந்தி இருந்தது இப்போ இழந்திருப்பீங்க. அப்படி என்னத்தை பார்க்குறீங்க மாற்றம் நடந்திருக்கு? மாற்றம் நடந்திருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஜெஃப்னா காலேஜ் இந்த கிரவுண்ட். இந்த கிரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பிக்னல் தான் நினைக்கிறேன். பிக்னல் மெமோரியல் ஃபேமிலியன் ஒன்று இருக்குது. அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரவுண்ட் வந்து கொஞ்சம் பக்கத்தில் உள்ள அயல் பாடசாலைகளுக்குள்ளே இந்த கிரவுண்ட் வந்து ஒரு பெரிய கிரவுண்ட். அதே நேரம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து அந்த இலங்கையில் பிக் மேட்ச் நடக்கும். இந்த பெரிய ஸ்கூல்களுக்கு இடையில் நடக்கிறது. இதில் சில உள்ள ஜெஃப்னா காலேஜ்லேயும் பிக் மேட்ச் நடக்கிற அந்த நேரங்கள் வந்து சில படித்தாக்கள் இருப்பீங்க, உங்களுக்கு தெரியும் இந்த ஸ்கூல் நேரமே பெருமைகள் எல்லாம். இப்போ நாங்கள் காய்ச்சி பட்டுக்கோட்டை சந்திக்கிட்ட வந்துட்டோம். இதில் போட் போட்டிருக்கு. இப்போ நாங்கள் நிற்கிற இடம் வந்து பட்டுக்கோட்டை சந்தி. பட்டுக்கோட்டை சந்தி எது நாங்கள் இப்போ வலப்பக்கம் திரும்பி போனால் பட்டுக்கோட்டை இடப்பக்கம் திரும்பி அடி நேராக போனால் காரனார் போகலாம். இதான் வந்து பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி. யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியில் லைப்ரரி இது. இதுக்கு எதிர்பக்கத்தில் வந்து புதுசாக ஒரு சாப்பாடு கடை மாதிரி இருக்குது. இதில் இந்த பாடசாலைகள் இந்த சாதனைகள் பற்றி போட்டிருக்கு. இது வந்து ஜெஃப்னா காலேஜ், நிறைய பேர் தெரியும். ஜெஃப்னா காலேஜ் முன்னுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சர்ச் ஒன்று இருக்குது. இதில் வந்து தென்னிந்திய திருச்சபை யாழ்ப்பாணம் வந்து போட்டிருக்கு. பார்த்திங்கன்னா அந்த காலத்து பில்டிங் இதெல்லாம் பார்த்தாலும் தெரியும். இதில் இருந்து இந்த கட்டடத்தை பாருங்க, இந்த கட்டடம் பார்த்தா அந்த காலத்து பில்டிங் இதெல்லாம் பிரைமரியா தெரியல. இது வந்து யாழ்ப்பாணம் கல்லூரி, அது பெரிய இடம் தான். அது யாழ்ப்பாணம் ஒரு பெரிய இடத்தை பிடிச்சி வச்சுருக்காங்க ஸ்கூல். ரோட்டு வந்து வேகமாக ட்ராவல் பண்ணலாம். என்ன பிரச்சனைடா வாகன போக்குவரத்து வந்து அதிகமாக இருக்கும். ஒரு தம்பியோட சைக்கிள் ஓடி போடுறாரு, அவங்களோட அம்மா வந்து பாதுகாப்பு பக்கத்தில் போகிறா. இதில் வந்து டபுள்ஏ என்று சொல்லப்படுற ஒரு யாழ்ப்பாணத்தில் தனியார் கல்வி நிறுவனம் ஒன்று நடக்குது. இதில் வந்து ஆடு தொடக்கம் கோயில் வரையான பிள்ளைகளுக்கான கல்வி நடக்குது. கோல் எடுக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோயில் ஒன்று இருக்குது. பார்த்தீங்கன்னா பட்டுக்கோட்டை உபதஞ்சர் தபால் அலுவலகம், பட்டுக்கோட்டை தபால் அலுவலகம். இது தாண்டி நாங்கள் போகிறோம். பார்த்தீங்கன்னா முன்னுக்கு பஸ் ஒன்று போகுது. இது வந்து 789 ரோட்டுக்குரிய ஒரு தனியார் பஸ் ஒன்று. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா தாராளமாக பஸ்ஸுகள் இருக்குது. குட்டி நகரம் என்றே சொல்லலாம். பக்கத்தில் சங்கானை இருக்குது, சங்கானை இல்லாட்டி பண்டத்திருப்பி இருக்குது, மேனிப்பா இருக்குது. நிறைய நகரங்கள் வந்து எங்களோட பட்டுக்கோட்டை கிராமத்துக்கு அருகில் இருக்குது. அதே நேரம் பிரபலமான 2 பாடசாலைகள் இருக்குது இங்கே. ஒன்று வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச யாழ்ப்பாண கல்லூரியும் இப்போ தான் கிட்டத்தட்ட அதன் 200வது ஆண்டு முடிஞ்சது. அதே மாதிரி கிட்டத்தட்ட 125 வருடங்களை தாண்டி பயணித்து கொண்டிருக்கும் பட்டி இந்து கல்லூரி என்று சொல்லப்படுற 2 பாடசாலைகள் இங்கே இருக்குது. இது வந்து 2லையும் வந்து பார்த்திங்கன்றால் உயர்தரம் வரைக்குமான கல்விகள் இங்கே வழங்கப்பட்டு கொண்டிருக்கு. அதே நேரம் பார்த்திங்கன்னா யாழ்ப்பாண கல்லூரியில் வந்து கணிதத்துறை மற்றது கலைத்துறை வணிகம் விஞ்ஞானம் ஆகிய துறைகளும், இதுக்கு மேலதிகமாக வந்து வட்டி இந்து கல்லூரியில் கணிதம் விஞ்ஞானம் கலை வர்த்தகம் அதோடு சேர்த்து தொழில்நுட்பத்துறை என்று சொல்லப்படுற துறையுமா சேர்த்து வட்டி இந்து கல்லூரி 5 துறைகள் இருக்குது. அதாவது உயர்தரம் ஏஎல் படிக்கிற பிள்ளைகளுக்காக. பார்த்திங்கன்னா கல்வியில் வந்து 2 பாடசாலைகள் தான் இங்கே இருக்குது. பெரிய பேர் சொல்கிற அளவுக்கு ஏஎல் வரைக்கும் இருக்க ஸ்கூல்ஸ் எல்லாம் வட்டுக்கோட்டையில் 2 ஸ்கூல்ஸை சொல்லலாம். இது பார்த்திங்கன்னா பலிமேற்கூக அலுவலகத்துக்குரிய ஒரு பொது சந்தை, வட்டுக்கோட்டை சந்தை உண்டு. இதில் வந்து வந்தீங்களென்றால் இதை வந்து நாங்கள் சங்கரத்தை சந்தி என்று சொல்லுவோம். இதை வந்து நாங்கள் சங்கரத்தை சந்தி என்று சொல்லிக்கொள்கிற இடம் வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் யாழ்ப்பாணம் அபிவிருத்தி சபையில் பொது நூல் நிலையம் ஒன்று இருக்குது. அதே நேரம் இதுதான் பலிகாமம் மேற்கு பிரதேச சபையில் ஒரு சித்த ஆயுர்வேதிய இலவச வைத்தியசாலை இதில் இருக்குது. இது வந்து சங்கரத்தை சந்தி. சங்கரம் என்றால் சங்கரத்தை வீதி, அதாவது சங்கரத்தை இதால் போனால் சங்கரத்தை சந்தி, அடுத்த நவாலியால் போனால் ஆனக்கோட்டை, அதாவது யாழ்ப்பாணம் போகலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா பியூசி இருக்குது.
வட்டுக்கோட்டை பிரதேசத்துக்குரிய பிஓசி வங்கி இருக்குது. பழைய காலத்து வீடு, அந்த காலத்து வீடுகள்லாம் இப்படி போடுவினோம். இந்த கேட் டிசைன் எல்லாம் அந்த காலத்தான், அந்த காலத்தாண்டு கிட்டத்தட்ட 80ஆம் ஆண்டு 70ஆம் ஆண்டு கால வாகனங்கள், கேட்டுகள். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எங்களோட சங்கரத்தில் இருக்கிற வட்டு மத்திய கல்லூரி. இது வந்து வட்டுக்கோட்டையில் இருக்கிற வட்டு மத்திய கல்லூரி, அதாவது வட்டு சென்ட்ரல் காலேஜ்னு சொல்லுவினோம். இதுக்கு எதிர்ப்புறத்தில் வந்து எங்களுக்கு ஒரு பில்டிங், பின்னால் வந்து சின்ன கிரவுண்ட் ஒன்று இருக்குது, பெரிய கிரவுண்ட் ஒன்று இருக்குது. அதில் சும்மா கிளப் மேட்சுகள் மாதிரி நடக்கும். இதில் தண்ணி டேங்க் நாங்கள் கட்டி கொண்டிருக்கணும். அது வேலை முடிஞ்சது, இன்னும் பயன்பாட்டுக்கு வேற இல்லை. அடுத்து வந்து வட்டுக்கோட்டையில் பிரபலமான ஒரு கோயில் உண்டு, சங்கரத்தை பத்ரகாளி கோயில்னு சொல்லப்படுற ஒரு கோயில். வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 3-4 கோபுரங்களோட இந்த கோயில் அழகாக வந்து வயல்களுக்கு நடுவில் அமைஞ்சிருக்கு. பார்க்க உங்களுக்கு தெரியுது, சுத்த வர வயல்வெளிகள், வயல்வெளிக்கு நடுவில் ஒரு அமைதியான பிரதேசத்தில் இந்த கோயில் அமைஞ்சிருக்கு. இப்போ இதுதான் வந்து சங்கரத்தை பத்திராளி கோயில். நாங்கள் முன்னாடி போய் பார்க்கலாம். ஜிம் ஒன்று இருக்குது. இதில் ஆரோக்கியா ஜிம்னு சொல்லி ஜிம் ஒன்று இருக்குது வட்டுக்கோட்டையில். இதில் வந்து ஒரு ராஜேஸ்வரி கால்நடை தீவனம்னு சொல்லி ஒரு எனது கால்நடைகளுக்கான உணவு பண்டங்கள் இருக்கிற கடை ஒன்று இருக்குது. பார்த்தீங்கன்னா இப்போ மாவடின்னு சொல்லப்படுற ஒரு இடத்துல நிற்கிற வட்டுக்கோட்டையில். இது வந்து மாவடி முருகன் கோயில். இந்த வகையில் பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்போ மாவடியை தாண்டி போய் கொண்டிருக்கிறோம். யாரும் இந்த ஊரில் இருந்தாங்களே மாவடி என்ற பேர் வந்து இருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெட்டினரி ஹாஸ்பிட்டல் ஒன்று இருக்குது. இதுதான் வந்து சொல்கிறது மாவடி சந்தின்னு சொல்லிடணும். இதால் இந்த பாதையால் வந்து நீங்கள் இடப்பக்கம் நீங்கள் போனீங்கன்னா இது வந்து காரநகர் போகிறதுக்கான ஒரு பாதை. 186 போகலாம். இது ஒரு சுழல் கடை இருக்குது. நிறைய பழைய கடைகள் நிறைய இருக்குது, பழைய பில்டிங்கள் நிறைய இருக்குது. இதோட பாருங்க, இதில் ஒரு சைவ உணவகம் சொல்லி சாப்பிட்ற கடை இருக்குது. பக்கத்தில் கோயில் இருக்கிறபடியாக மோஸ்ட்லி வெஜ் ஹோட்டல்ஸாக இருக்குது. அதே நேரம் பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு தனியார் மருத்துவ நிலையம் ஒன்று இருக்குது. மனைவியில் ஒரு மெடிக்கல் சென்டர் ஒன்று இருக்குது தனியாக. காந்திநேசன் ஹாஸ்பிட்டல் தான். அது தான் டாக்டர் டாக்டர் இருக்குது. அதே நேரம் பார்த்திங்கன்னா இப்போ ரீசனில் ஒரு வருஷம் இருக்கும் பில்டிங் கட்டுப்பட்டு கொண்டு. இப்போ இதில் ஒரு பெரிய ஷாப்பிங் மால் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஷாப்பிங் மால்ன்றோட ஒரு கடை தொகுதி ஒன்று இதில் திறந்திருக்கணும். இன்னும் மேல் நடந்து கொண்டு இருக்குது. எனக்கு தெரியும் ஆர்டி சூப்பர்ஸ் பார்த்திங்கன்னா இதில் சாப்பாடு கடை இருக்குது, ஃபார்மசி இருக்குது, ட்ரெண்டிங் பாட்டுகள் எல்லாம் போட்டிருக்கிறாங்க சாப்பாடு கடையில். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாகன கராஜ் ஒன்று. பெரும்பாலும் இந்த ரோட்டு வேலை செய்கிற வாகனங்கள் மோஸ்ட்லி நீங்கள் பார்க்கலாம். வட்டுக்கோட்டையில் உள்ளுக்க நிறைய ஊர்கள் இருக்குது. இப்போ அதில் போய் காட்டினா அந்தளவுக்கு எங்களுக்கு நேரம் போதாது போய் காட்டுற அளவுக்கு. பெரிய கிராமம் இது, இதில் சின்ன கடை வந்தது. அதே நேரத்தில் நாங்கள் வட்டுக்கோட்டை பற்றி சொல்லணும்னா, வட்டுக்கோட்டை வந்து இந்த கலைகளுக்கும் பண்பாட்டு பாரம்பரியங்களுக்கும் தமிழுக்கும் ஒரு முக்கியத்துவம் கொடுக்குற ஒரு பிரதேசம். இங்கே வந்து பார்க்கல என்றால் நிறைய மக்கள் வந்து ஒன்று வேறுபாடு இல்லாமல் ஐக்கியமாக வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு வளர்ச்சி கிராமம். வட்டுக்கோட்டையை பொறுத்த வரைக்கும் எங்களோட யாழ்ப்பாணத்தில் முக்கியமாக இலங்கையில் தமிழர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான இடம். அதாவது இலங்கையில் நடந்த உள்நாட்டு யுத்தத்தின் போது வட்டுக்கோட்டை தீர்மானம் என்று சொல்லப்படுற ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட இடம் வந்து யாழ்ப்பாணத்தில் வட்டுக்கோட்டையில் பிரதேசம். அந்த வகையில் பார்த்திங்கன்னா அதே மாதிரி சுதுமலையிலையும் வந்து ஒரு பெரிய மீட்டிங் நடந்து வந்து எங்களுக்கு சின்ன கேள்விப்பட்டிருக்கோம். வட்டுக்கோட்டை தீர்மானம் 1976 மே மாதம் 14ஆம் தேதி. இதை சிலர் வட்டுக்கோட்டை பிரகடனம் என்று சொல்லினோம், வட்டுக்கோட்டை தீர்மானம் என்று சொல்லினோம். அதுக்கு பிறகு வந்து இலங்கையின் அரசியலில் வந்து நிறைய மாற்றங்கள் ஏற்பட்ட
ஒரு காலப்பகுதி, அந்த 1976ஆம் ஆண்டு காலப்பகுதி. அது மாதிரி ஒரு ஃபேமஸான இடம் இது. அது வந்து இங்கே வடக்கம்பரை அந்த கோயில் கிட்ட வேட்டப்படன்னு சொல்கிறேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வட்டுக்கோட்டையில் மோகன் அரங்குன்னு சொல்லப்படுற ஒரு அரங்கு இருக்குது. அந்த அரங்கில் தான் வந்து வட்டுக்கோட்டை பிரகடனம் மேற்கொள்ளப்பட்டதாக சொல்லப்படுது. இப்போ நாங்கள் காய்ச்சி ஒரு ஸ்கூலுக்கிட்ட வந்துருக்கிறோம். இந்த ஸ்கூல் வந்து நான் படித்த ஒரு ஸ்கூல். இது வந்து எங்களோட வட்டி இந்து கல்லூரி. இதுக்கு பக்கத்தால் போகுது சாவளை சைவ தமிழ் வித்தியாலயம் இருக்குது. இது வந்து வட்டி இந்து கல்லூரி. எங்களோட வட்டுக்கோட்டையை பொறுத்த வரைக்கும் ஃபேமஸான ஸ்கூல். நான் இங்கே தான் படித்தேன். நான் யாரும் படித்தாக்கள் இருந்தால் ஃபோன் பண்ணுங்க. மோனாஸ் நீல படிச்சிரு. மோனாஸும் இதான் படித்தேன். ஒரு நல்ல எங்களை பொறுத்த வரைக்கும் பள்ளிக்கூட காலங்கள் வந்து எங்களால் மறக்க இயலாது. நண்பர்களாக இருக்கலாம், நிகழ்ச்சிகளாக இருக்கலாம். தஞ்சாவூர் இந்து கல்லூரி. இந்த ஸ்கூல் இங்கே வந்து எங்களோட வலிகாம்பாளையத்தில் எங்களோட ஸ்கூல்லையும் தொழில்நுட்பத்துறை எங்களோட ஸ்கூலில் இருக்குது. அதே ஸ்கூலில் தொழில்நுட்பத்துறை இல்லை, எங்களோட ஸ்கூலில் இருக்குது. ஒரு பெருமை. இதில் எங்கள் ஈவென்ட் நடந்திருக்கு போல். நான் போயிடும். அக்கா எங்க பார்த்து கொண்டு வாரீங்க? அங்க பார்த்துக்கணும் அப்படி நடந்து வார ரோட்டில் சில 2 பேர் கவனிக்காம வாரது. அங்கே இங்கே பார்த்து கொண்டு வார. எங்கள் ஸ்கூலை தாண்டி போகிறோம். எப்படி இருக்கு போன ஸ்கூலில் படிச்ச அனுபவங்களை பள்ளிக்கூடத்தை விட்டு வெளியில் வந்துட்டு வருஷம் சொல்லுங்க அனுபவத்தை பற்றி, பள்ளிக்கூட அனுபவங்களை பற்றி. நான் படித்த காலத்தில் கொஞ்சம் பிரின்சிபல் கொஞ்சம் டெரர். இப்போ உங்களோட காலத்தில் பிரின்சிபல் பிரின்சிபல்லாம் அன்றைக்கெல்லாம் பள்ளிக்கூடத்தில் பிரின்சிபலை பார்த்தா பயப்படுவோம். அது சரி. நான் இந்த ஸ்கூல் படிக்கிற காலங்களில் காலம் 7:30 போக வேணும். 1:30 வரைக்கும் பாடசாலை. இவங்க படித்த காலங்களில் 8 மணிக்காம். நாங்கள் கடைசி பாடங்களில் பெரும்பாலும் 7 மணி தான். 7:30 நிற்கும் ஸ்கூலில். 7:30 ப்ரேயர் நடக்கும். ப்ரேயர் முடிஞ்சோன்னு பாடம் நடக்கும். மோஸ்ட்லி எல்லா பாடம் நடக்கும். எங்களுக்கு எப்போ ஸ்கூலில் பிடிச்ச இடம் வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்ட். இன்னொன்று அந்த ஸ்போர்ட்ஸ் மீட் நடக்கும் இல்லை, அந்த நேரம் ஃபன்னாக இருக்கும். தை மாசிக்கெல்லாம் நடக்கும். மாசி மாதம் நடக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு கொஞ்சம் பேர் லேட்டாகவே வருவாங்க. ஸ்போர்ட்ஸ் மீட்டுக்கு மட்டும் காலம் 6 மணிக்கெல்லாம் கிரவுண்டு கணிப்பாங்க டைமுக்கு. ஸ்போர்ட்ஸ் மீட் முடிஞ்ச பிறகு பழைய மேரியர்கள் 2 மணிக்கு பிறகு வருவாங்க. லேட்டாக ரெஜிஸ்டர் பண்ணுற புத்தகத்தில் அவங்க பேர்கள் இருக்கும். நாங்கள் வந்து சித்தகனிக்கிட்ட வந்துட்டோம். இப்போ நாங்கள் காற்று சித்தங்கனிக்கிட்ட வந்துட்டோம். இதில் ஒரு மருத்துவ சீத்தை நிலையம் இருக்குது. பார்த்தீங்கன்னா ஒரு சாப்பாட்டு கடை இருக்குது. அது என்னது லிபியா ஹோட்டல் அப்படின்னு சொல்லி ஒரு சாப்பாடு கடை இருக்குது. நல்ல வேலை விழுந்திருப்பேன். கொழுவி இருப்பேன். இப்போ இதில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கோர்னர்னு சொல்லி ஒரு புத்தக கடை வந்து கல்வி ஒரு டாக்ஸி கடை வந்து. இப்போ நாங்கள் என்ன செய்வோமோனா வடம்பு மாதிரி அம்மாச்சியில் போய் ஒரு பிளேன் டீம் 2 அப்பம் அடிப்போமா. எவ்வளோ வச்சுக்கிறீங்க? என்னட்ட பட்ஜெட் இல்லை. என்னடே பட்ஜெட் இல்லை. என்னட்ட $0.3 இருக்குது. $0. ஐ மீன் $100 கிடக்கு. போனால் சாப்பிடலாம். போய் சாப்பிட்டுட்டு வா. வரிவணி வீட்டில் தாங்க பதின தீரது. சித்தங்கரை சந்திக்கு வந்துட்டோம். அதோட வட்டுக்கோட்டை எங்களுக்கு அதோட முடிஞ்சுது. இப்போ நாங்கள் நிற்கிற இடம் வந்து சித்தங்கனி. இது வட்டுக்கோட்டில் ஒரு ஊர்களை போய் காட்டலாம். ஆனால் நேரம் காணும். அது மாதிரி எங்களுக்கு ஊர்களை பற்றி அவரான் பேசலாம் தெரியாது. மெயின் ரோடு எங்களுக்கு தெரியும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெரும்பாலும் இந்த நோட்டீஸ் போர்டுகள் வச்சுக்கிறோம் எல்லாரும். சும்மா சிவர்களில் போஸ்ட் விட்டுறாங்க. நாங்கள் டிவி முடிப்போம். சொல்லுங்க, சைக்கிள் பயணங்கள் எப்படி அமையுது உங்களுக்கு? நல்லா தான் இருக்குது. என்ன கால் தான் நோகுது. கால் நோவு பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கா? நல்லா இருக்கோ? நல்லா இருக்கு. நல்லா இல்லை. சரி கூட்டி கொண்டு சரி இரவுக்கு சாப்பாடு எனக்கு ஸ்பான்சர் பண்ணிடலாம். 2 பொக்கெட்டையும் தாரன் பண்ண பேர் காசு இருந்தால் வழியில கோடியில் அப்புறம் என்ன சொல்கிறேன். யூடியூப் பாட்டு. ஓ மை காட், கையிலேருந்து போகுதா காசு? கையிலேருந்து தான் போகுது. எப்படி நாங்கள் போட்டு கொண்டு இப்போ அடுத்த என்ன பிளான்? என்ன பிளான்? கூடிய போவோம். இனி என்ன ஊரில் எடுத்து காட்டுற பிளான் இருக்கிறேன்? எனக்கடா இருக்கடா யாழ்ப்பாணத்துலேயே எப்படி ஒரு 3000-4000 ஊர் இருக்கடா. எல்லா ஊருக்கும் ஒரு நாளும் போனாலே வந்துருங்க. நல்ல கண்டென்ட் வந்து இது வெளி மாவட்டங்கள் போகிற ஐடியாக்கள். வெளி மாவட்டம் தை மாதத்துக்கு பிறகு போவேன். தை மாதத்துக்கு பிறகு மோனா கல்யாணம் தான். இப்போ ஹனிமூன் மாதிரி போகிறேன். நம்பாதீங்க பொய்
நீங்கள் என்ன கல்யாணம் என்ன குழந்தை கல்யாணம் பண்ண போகிறீங்களா? நாங்களாம் சிறுவர்கள். எனக்கு இப்போ அந்த 24 வயசு, சின்ன படி. 24 வயசு. எனக்கு தான் 15 வயசு. நான் சின்ன படி இன்னும் என்ன 32 வயசு வரைக்கும் இருக்குடா. ஆம்பளையில் 32 வயசு வரைக்கும் வெயிட் பண்ணலாம். மோனா சந்திப்பை மெச்சூரிட்டி அடைஞ்சிட்டார். இது அப்படித்தான். அவசரப்பட்டு கல்யாணம் செஞ்சு புள்ள ஊட்டிங்களாண்டு சிலாவாடாப்பா. அதுவும் சிலவா எப்படி பம்பஸ் வாங்கிய காலம் போயிடும் போலையா? பம்பஸ் வாங்கி காலம் போகிறத விட வீட்டுக்கு சில நான் இப்போ வீட்டுக்காரரை கொடுத்தா அது வேற விஷயம். அதாவது வீணா கல்யாணம் செஞ்சு வீண் சில வலிச்சு துடைக்கிறதுக்கு அதே வேணுமா? காதை வந்து என்ஜாய் பண்றேன். வீண் செலவன் என்ன வீண் செலவன் சொல்றேன். வீண் சிலவன் சொல்லக்கூடாது. இப்போ கல்யாணம் வந்து வந்தா ஒரு சிலவு வேற மாடாப்பா. என்னது பிள்ளைகள் வளரும் வரைக்கும் ஒரு சிலவு கொண்டு வரும். ஒவ்வொரு நாளும் கூட்டிக் கொண்டு போய் சொல்லிக்க பழகியாச்சு. மேட்ச் கூட்டிக் கொண்டு போனா குறைஞ்ச ஒரு 10-6 நேரம் அதுக்கு சிலவு பண்ண மாட்டோம். ஓ சார் மோனால நிறைய பேருக்கு இந்த அனுபவங்கள் இருக்கும். எனக்கு இன்னும் புரிஞ்சு கொள்ற அளவுக்கு எனக்கு வயசு இல்லை. மோனாலுக்கு கொஞ்சம் வயசு வந்துட்டு போகிறேன். பெருமா உனக்கும் அப்போதான் இந்த என்னென்னு சொல்கிறது வாழ்க்கை என்று வரைக்கிறப்ப அந்த காசுன்றது ஒரு அத்தியாவசியமாக வந்துடும். இப்போ சின்ன படிக்கிறாரு கேட்க தெரியாது வீட்டுக்காரர்கிட்ட எவ்வளோ இருக்கேக்க. இப்போ வயசுகள் போக தான் தெரியும். இப்போ எனக்கு கொஞ்சம் விளங்கு என்னென்றால் இப்போ என்னென்னு சொல்கிறது, நானும் வந்து இங்கே இருக்கேக்க வெளியில் போனாங்களான்னு. ஆனால் அவ்வளாண்டு உழைப்பு இல்லை எங்களுக்கு. இப்போ நாங்களும் வெளி மாவட்டங்களில் படிப்பு கண்டு போயிருக்கேக்க தான் நாங்கள் செலவு தெரியுது. நாங்கள் இங்கே இருக்கேக்க நாங்கள் உழைச்ச காசு இருந்தாலும் பரவாயில்லை இஞ்சாலும் இருக்கிறவங்க செலவழிக்கிற. அங்கே போன பிறகு எங்களுக்கு ஒரு 100 ரூபா பஸ்ஸு கொடுக்குறனாலும் யோசிக்கிறோம். பஸ்ஸில் கொடுக்க நடந்து போகலாமே. அதான் அப்படி கூட யோசிக்கிற அளவுக்கு தான் அந்த என்னென்னு சொல்கிறது இந்த மென்டாலிட்டி இருக்குது எங்களுக்கு. இன்னும் காசு எவ்வளோ முக்கியம்னு தெரியுது. நான் உடுப்பு வாங்குறனாலே 1008 யோசனை எனக்கு தெரியுமே. அதான் நான் இப்போ மோனா ஸ்கூலியும் சில பல ட்ரோன் வாங்குறதுக்கு யோசிச்சவன். எடுப்போமா இல்லை வேணாமா, எனக்கு தேவைன்றதுல வேணாமா. அதான் இப்போ என்ன நாங்கள் பிரியோசனை இருக்கிற பிரச்சனை இல்லை. சிலர் வந்து தேவையில்லாமல் எடுக்கிறது, அது முக்கியமாக சிலர் அந்த குடிக்கிற அந்த வேலைகளெல்லாம் சத்தியமாக என்னென்னு சொல்கிறது வேஸ்ட். எவ்வளோ வீணாக்கிறேன் எங்களுக்கெல்லாம். நான் சொல்கிறேன் உண்மையாக ஒரு சாப்பாடு செலவுக்கு ஒரு நாளைக்கு நாங்கள் இப்போ இங்கே இருக்க 500 ரூபாய்க்கு சாப்பிடுவோம். பட் இப்போ நாங்கள் வெளி மாவட்டம் போன கூட பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 100 ரூபாய் 200. நான் மட்டும் இல்லை, நிறைய பேர் அங்கே கிடக்கிற 3000-4000 பேர்லாம் அப்படி தான் செய்கிறேன். வெளிமாவட்டம் போய் படிக்கிற அதே மாதிரி தான் வெளிநாடுகள் இருக்கிறார்கள். நாங்கள் நினைக்கிறது அது ஈஸியாண்டு. ஆனால் வெளிமாவட்டம் படிக்கிறவங்களுக்கு எவ்வளோ கஷ்டம்னா வேலை செய்கிறாருக்கு எவ்வளோ கஷ்டம். என்னதான் காய்ச்சி வந்துடுங்க அங்கே நினைக்கிறேன். அந்த டோக்ஸோட கடைக்கு கொண்டு போகிறார். அங்கே போய் பிள்ளையர் நடிப்போம். ஆனந்தன் வந்து அப்பம் வாங்க போய் நிற்கிறார். அப்பம் வந்துட்டோம் கோவத்தில் தொப்பியை சொல்லட்டி இருக்கிறார். அப்பம் எடுத்துருக்கோம். எவ்வளோ எடுத்துக்கிறோம் அப்பம்? அப்பம் ஒரு 15 நிமிஷம் கழிச்சு அப்பம் வந்துருக்கு. பரவாயில்ல, நல்லா இருக்கு. என்னன்னா நல்ல விஷயங்கள் கொஞ்சம் காலம் எடுக்கணும்னு சொல்லுவேன். குட் திங்ஸ் டேக் டைம்ஸ். அது மாதிரி தான் இது. நன்றி, வணக்கம்.